ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலில் செஞ்ச வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் புலாவ் கண்டிப்பாக ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டி லன்ச் ரெசிபியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக பிரியாணி இலை பறிச்சுக்கிறேன். இந்த பிரியாணி இலை செடி எங்கள் வீட்டிலே இருக்கிறனால நான் ஃப்ரெஷ்ஷாக இது பறிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி லீஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம செய்கிற வெஜ் புலாவ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த வெஜ் புலாவ் செய்யறதுக்கு நான் கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 3 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் சோம்பு, சீரகம், கல்பாசி, அப்புறம் 2 நார்மல் ஏலக்காய், அப்புறம் ஒரு பெரிய ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மிக்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெஜ் புலாவுக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இந்த பச்சை மிளகாயை எங்கள் வீட்டு தோட்டத்திலே பறிச்சுக்கிறேன். இந்த புலாவ் செய்கிறதுக்குன்னா 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த வெஜ் புலாவுக்கு அதிகமாக தக்காளி தேவைப்படாது. ஒரே ஒரு தக்காளியை நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வெங்காயம் மேலே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜ் புலாவுக்கு நான் 2 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணியை நான் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் சோயா சங்க்ஸ் அப்புறம் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் அரைக்கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி 1.5 டம்ளர் அரிசியை நான் ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா புலாவ் ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான வெஜ் புலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.